நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பார், உன் பொண்ணுக்கோசரம் நாங்கள் பெரிய மனுஷன் பண்ணி இங்கே குஞ்சு நிற்கிறோம். தெரியுதா? எங்களை மரியாதை நடத்த வேண்டியது உன் வேலை, உன் கடமை, உன் டியூட்டி. புரியுதா? இந்த பார், இந்த வீட்டில் குஞ்சுங்கன்னு இட்லி தொட்டிலாம் தின்னுட்டு உயிரோட இருக்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ணுற? உன் கடைக்கு ஆள் அனுப்பி எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 எல்லாம் வரவழைக்கணும். இப்போவே வரணும். ஏங்க, மற்றவங்க மூடு எப்படி இருக்குன்னு தெரியாம நீங்க வாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல சாப்பிட்டு போய் படுங்க போங்க. ஓய், இந்த ஆள் வந்துட்டான் பாத்தியா? இந்த ஆள் மூடு தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன புருஷனா பண்ணாட்டியா? எனக்கு இப்போவே வரணும். இந்திராவுக்காக தான் உன்ன மாதிரி ஆளெல்லாம் இந்த வீட்டில் வச்சு சகிச்சுக்கிட்டு இருக்கேன். பத்தி தெரியாதா? ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லது, இல்லைன்னா உன்னை கொண்டு புதைச்சிருவார் ராஸ்கல். என்ன ஆட்டம் போடுறீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு? என் வீட்டுல வந்து என் பிள்ளைங்களை நக்கல் வேறையா? தொலைச்சிருவேன் சொல்லிட்டேன். ஒரு சத்தம் கூட கேட்க கூடாது. சொல்றது இல்ல, செஞ்சிடுவேன். ஒரு பையன் உயிரோட இருக்க முடியாது. அங்க அந்த ஓடியாந்து நாஷ்டாம வலிக்குதுடி. என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது என்னதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு என்ன இருக்க ஊடு இல்லையா, துண்ண சோறு இல்லையா? உனக்காக தானே கண்ணு நாங்க இங்க வந்து கஷ்டப்படுறோம். இதெல்லாம் தேவையா கண்ணு எங்களுக்கு? என்னாச்சுன்னு சொல்லுங்களேன். யாராவது ஏதாவது சொன்னாங்களா? வெறும்னே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. உங்க அப்பாவை அடிச்சுட்டாங்க கண்ணு. அடிச்சிட்டாங்களா? யார் அடிச்சா? எதுக்கு அடிச்சாரு உங்கள? இவரு என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்ல நினைச்சீங்களா? அவரு என்னோட அப்பா. எதுக்கு அடிச்சீங்க அவரை? ஏய், சுபானா நம்ம புரியாம குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. உனக்காக இந்த வீட்டுல நிறைய அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இப்ப அடிய வாங்கியாச்சு. இதெல்லாம் தேவையா கண்ணு எங்களுக்கு? நாங்க மட்டும் எங்க வேலையை பார்த்துட்டு எங்கேயோ கடந்தோம். எங்களை கூட்டு வந்து இங்க அடி வாங்கி வச்சிட்டியம்மா. இங்க வந்ததே தப்பு. இருந்த வரைக்கும் போதும். எல்லாரும் போலாம் வாங்க. இந்திரா, அவரு என்னோட அப்பா. அவர் எப்படி அடிக்கலாம் நீங்க? இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வாங்கம்மா போலாம். சுபா என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியும்ல உனக்கு? கல்யாண இன்விடேஷன் கொடுத்த பிறகு மாப்பிள்ளை இன்னைக்கு உயிரோட இல்ல. அவ எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா. இவங்களுக்கு சாப்பாடு தான் பெருசா போச்சு. அவ செத்தா என்ன, இவன் இருக்கானு அசோக்க பார்த்து நக்கல் வர. இங்க பாரு இந்திரா, உனக்காகத்தான், உனக்காக மட்டும்தான் இங்க எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்க. அத புரிஞ்சு நடந்துகிட்டா எல்லாருக்கும் நல்லது. சுபாவை பத்தி இவங்களுக்கு கவலை இல்லை, சரி? உனக்குமா இல்ல? படிப்பு கெட்டு போயிடக்கூடாது, கவனிக்க யாரும் இல்லாம உன் ஃபியூச்சர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறேன். நீ இங்க இருந்தே ஆகணும்னு எதுவும் இல்ல, புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் வீட்டை விட்டு போயிடுவேன், வீட்டை விட்டு போயிடுவேன் பூச்சாண்டி காட்டுறது நிறுத்து. போ, போய் படுத்துங்க. போய் தூங்குன்னு சொல்றல, கேட்கல? நெல்லு, சாப்பிட்டியா? உன்னைத்தான் கேட்கிறேன், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போ.
சுபா சாரி சுபா, நேத்து நடந்தது எங்களுக்கு தெரியாது. சொல்ற நிலைமையில நானும் இல்லம்மா. எனக்கு தெரியும். கேட்டதும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பதான் ஆஃப் அன் முன்னாடி என்கிட்ட பேசினா. கொஞ்ச நேரத்துல கால். பார்க்க போயிருந்தியா? போன அவங்க என்ன உள்ளே விடல. கடைசியா விக்கி முகத்தை கூட பார்க்க முடியல. என்னாலதான் இப்படிலாம் ஆயிடுச்சுன்னு அவங்க ஒரே சண்டை போட்டாங்க. நீ அப்படி எதுவும் யோசிக்காத சுபா. நம்மள மீறி நடக்கிறதுக்குள்ள நாம என்ன செய்ய முடியும் சொல்லு? விக்கி ரொம்ப நல்லவன். உன்னை பார்த்துட்டு வந்த பிறகு நான் அவன்கிட்ட பேசினேன். இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அத கூட புரிஞ்சுக்கிட்டோம்மா. கோவத்துல அவன் திட்டிருந்தா கூட பரவாயில்ல. நிலைமை புரியுது. நான் என் வீட்டுல பேசுறேன்னு சொன்னாமா. ஏன் இப்படி நடக்குது பாரதி? நான் என்ன தப்பு பண்ண? ஏய், நீ தப்பு பண்ணன்னு யார் சொன்னது? நான் கல்யாணம் வேணும்னு சொல்லலன்னா அவன் செத்திருக்க மாட்டாள. சுபா, இப்படி எல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டம். அப்புறம் லைஃப் முழுக்க அந்த குற்ற உணர்ச்சியிலே இருக்க வேண்டியதுதான். நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? ரொம்ப தனியா இருக்க மாதிரி இருக்குமோ? புரியுது, சரியாயிடும். நீ இன்னைக்கு கிளம்பிடுவியா? இல்ல, கொஞ்ச நேரம் கூட இருந்துட்டு தான் போவேன். போகாதம்மா ப்ளீஸ். என் கூட வேற ப்ளீஸ். நீ இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாளாவது இரேமா ப்ளீஸ். இந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளாவது இரே ப்ளீஸ். சுபா ப்ளீஸ் மா. சரி. ப்ளீஸ் மா. சரி இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, மகாக்கா வந்திருக்கா. அப்படியா? எப்போ வந்தாங்க? ஈவினிங் வந்தா. கூட பாரதி மாமாவும் வந்திருக்காரு. சுபாவை பார்க்க வந்தாங்களா? ஆமா, வந்ததும் கிளம்புறதா தான் இருந்தாங்க. சுபாக்கா இருக்க சொல்லவும் மகாக்கா இங்கே தங்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது நல்லது கெட்டது நடந்தாதான் வீட்டுக்கு வருவீங்களா ரெண்டு பேரும்? நல்லது கூட இல்ல, கெட்டது நடந்தாதான் வருவீங்க போல. அப்படி இல்லை மாமா. ஆமா, சுபா எங்கடா? இப்பதான் தூங்குனா. மகாக்கா பேசி பேசி தூங்க வச்சுட்டாங்க. நீ தூங்கலையா? தூங்கணும்பா. மாத்திரை சாப்பிட்டியா? அப்பவே சாப்பிட்டேன். போய் தூங்கு. இல்ல, இன்னைக்கு நான் மகாக்கா கூட தான் தூங்குறேன்னு சொல்லியிருக்கேன். சரி சரி, போய் படுத்து தூங்கு. குட் நைட் மாமா. சரி மாமா. சுபாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. நம்ம கையில என்ன இருக்கு? நடக்கிறது தானே நடக்கும். சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? இன்னும் இல்லை மாமா. நடக்கிறதெல்லாம் தாங்கிக்க உடம்புல பலம் வேண்டாமா? போய் சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா மாமா? இன்னும் இல்லை. வாங்க மாமா சாப்பிடலாம்.
வந்தது நல்லதா போச்சு. சுபாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். அம்மா நீ உட்காந்து சாப்பிடு. சரி. நீ இந்த வீட்டில இருந்து போனதுக்கு அப்புறம் எல்லாம் போச்சு மகா. என்னென்னலாம் நடந்துருச்சு பாரு. எல்லாரும் இப்படி இருக்கிறப்ப நான் எப்படிம்மா நிம்மதியா இருக்கிறது? படுத்த தூக்கம் இல்லை. நீ இருந்தப்பாவது உன்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப அதுவும் இல்லை. ஏதோ நான் இந்த வீட்டை விட்டு போன மாதிரி பேசுறீங்க. யார் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? மகா நீ சும்மா இரு பாரதி. நீங்க உங்க சந்தோஷத்தை மட்டும் பாத்தீங்க. அதான் மத்தவங்கள கவனிக்க உங்களுக்கு நேரம் இல்ல. எல்லாம் எப்படியோ போட்டுன்னு விட்டுட்டீங்கல்ல. என்ன மகா அப்பாவை அப்படி சொல்ற? நீங்க பண்ண உங்களை தானே சொல்லுவாங்க, வேற யார சொல்றதா? உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. வீட்ல யாருக்கும் பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நீங்க கேட்கல. பிள்ளைங்கள பத்தி கவலைப்படுற அப்பா செய்யற வேலையா இது? அம்மா யாரடா சொல்ற நீ? இன்னுமா புரியல? டாக்டர் தான் சொல்றேன். ஏம்மா அவங்க யாரு? அவங்க எதுக்காக இங்க தங்கி இருக்காங்க? நீங்க இப்படி நடந்துக்கிட்டா இந்திராவும் சுச்சியும் என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி? கொஞ்சமாவது யோசிச்சிங்களாப்பா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? அவங்களை இங்க கூட்டிட்டு வரணும்னு எப்போ நினைச்சீங்க, கூட்டிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் என்ன? சந்தோஷமா இருங்க. நாங்களா எப்படி போனா உங்களுக்கு என்ன? ஏம்மா மாமா காலையில எங்க போன? சும்மா பக்கத்துல தான். நீ ஆபீஸுக்கு லீவ் சொல்லிட்டியா? நேத்தே சொல்லிட்டேன். நேத்து ஏன் நீ மாமா கிட்ட அந்த மாதிரி பேசுன? மாமா பத்தி உனக்கு தெரியாதா? நீ பேசுனது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பசங்களை பத்தி கவலைப்படல, அவரு சந்தோஷத்தை மட்டும் பாக்குறாரு. இப்படிலாம் மாமாவை பத்தி சொல்லாமா? மாமா மேல இவ்வளவு மரியாதை இருந்திருந்தா டாக்டர் இங்க வந்து தங்கியிருப்பாங்க. அவங்கள வேற இடையில இழுத்து அதை அவங்க கேட்டு. என்னாச்சு உனக்கு? அது வீட்ல எல்லாரும் இப்படி ஏதோ பிரச்சனையில இருக்கிறத பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
பேசுறது நீதானான்னு சந்தேகமே வந்துருச்சு எனக்கு. வெளிப்படையாக காமிச்சிக்கலனாலும் மாமாவுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? டாக்டர் எங்க கிளம்பிட்டீங்க? நான் கிளம்புறேன் மதி. அதான் எங்கன்னு கேக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல குவார்டர்ஸ் கேட்டிருக்கேன், அங்கதான். ஏன் திடீர்னு? சாரி டாக்டர், நான் இட்ஸ் ஓகே. டாக்டர் எதுவும் பேச வேண்டாம் மதி, நான் கிளம்புறேன். அப்படின்னா முடிவே பண்ணிட்டீங்களா? இங்க வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கல, இப்ப நல்லா யோசிச்சுதான் கிளம்புறேன். மறுபடியும் அவர் பிரச்சனை பண்ணா? நான் பாத்துக்கிறேன் மதி. சரி இருங்க, நான் ட்ராப் பண்றேன். நோ ப்ராப்ளம், நானே போய்க்கிறேன். நான் தானே கூட்டு வந்தேன், நானே விட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எனக்காக உங்களையும் தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடும். வேண்டாம் மதி. இனி புதுசா எனக்கு என்ன இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, கேட்டுக்கிறேன். ஒரு நிமிஷம். வாங்க டாக்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு தடவை தான்டா பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா அவளோட நினப்பாவே இருந்தது, அவகிட்ட பேசணுன்னே தோணுச்சு மச்சி. நைட் விட்ட போதை தெரியாம பொண்ணுன்னு நினைச்சு அம்மாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா. அதுவும் ஓகேன்னு சொல்லிச்சுன்னு வையன். அப்புறம் என்ன பண்றது? டேய் ஏங்க என்ன இந்த கலீஜான இடத்துல நின்றுக்கிறேன்? நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடி நிற்கிறேன். இங்கே தானே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஒன்ன நான் இங்கேயே சுற்றி சுற்றி வந்துங்கன்னு இருந்தப்பா. ஃபோன் பண்ணுறது தானே. பேலன்ஸ் இல்லை கண்ணு. அவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கீங்க, பேலன்ஸ் கொடுவா இல்லை உங்கள்கிட்ட? டோடா என்னமோ அந்த அவ்வளோ பெரிய வீடு என்னங்கிற மாதிரி பேசுகிற நீ. உங்கள் வீடு ஆக்கிடலாம் விடுங்க. வாங்க எப்படி வாங்க. வீட்டில் என்ன பிரச்சனை? வீட்லையா? அதையாம்பா கேட்குற நீ? பொட்டுன்னு வச்சுட்டான் அந்த ஆளு. அடிச்சிட்டாரா? ஆமாம்பா, பேசினே இருந்தானா. ஏதோ சத்தமாக பேசுகிறேன்னு சொல்லி பொலியூர்னு அறிஞ்சிட்டான். கால் சும்மா ஒங்கிடுச்சு. இப்போ கால் கேட்குதா என்னன்னு தெரியலப்பா. அவ்வளோ தூரம் பண்ணுறாரு அந்த ஆளு? அந்த ஆள் நாம நினச்ச மாதிரி இல்லைப்பா, படாரோடியாக இருப்பான் போல இருக்குது. திடீர்னு வேற ஆளாக மாறிட்டான். அன்னியன் விக்ரம் மாதிரியா? அடா அது பிசாத்துப்பா, இது பயங்கரம் இல்லை, ஒன்றும் சரிப்பட்டு வரலப்பா. உங்களை அடிச்சதுக்கு இந்த எதுவும் சொல்லியா? அடா அதையும் கேட்குற, ஒரு சத்தம் போட்டான் பாரு, பம்மின்னு உள்ளே போய் புந்துட்டா. ஐயோ அந்த ஆளுகிட்ட நம்மளால உதயெல்லாம் வாங்க முடியாதுப்பா, மஞ்சாசோரை வெளியே எடுத்துருவான் போல இருக்குது.
ஏதோ அந்த பொண்ணுக்கோசரம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஆள் கண்டுக்க மாட்டான், கம்முன்னு இருப்பான்னு சொன்னியே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரியுமில்ல. அந்த ஆள் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியலப்பா, ஒரே பிதிரலாகுதுப்பா. சரி இப்போ என்ன பண்ணலான்றீங்க? அதான் ஏதோ துட்டெல்லாம் வரும், நம்ம பிரிச்சுக்கலாம் சொன்னியே, அதை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும். ஏதோ கொஞ்சம் கொடுத்தா போதும்பா, நாங்கள் பொழப்ப பார்த்துன்னு போயிடுவோம்பா. மாம்பேரி வீட்டில் அந்த ஆள்கிட்ட உதப்பட்டுட்டு நான் நாய் மாதிரி கடை முடியாது தெரியுமா. சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க பார்த்துக்கலாம். அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. அடுத்த வெள்ளிக்கிழமை என் பர்த்டே வருது. வரட்டும் வரட்டும். எங்க எத்தனை மணிக்குன்றதை நான் சொல்கிறேன். சொல்லு. இந்திரா வாங்க கூட்டிகிட்டு வந்துருங்க. கூட்டியாந்துடுறேன். மற்றதை அங்கே பார்த்துக்கலாம். அப்படிங்கிற? சரி. இதை இப்போ வச்சுங்க, மற்றதை அங்கே பார்த்துப்போம். பர்த்டே அன்னைக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி தரணும்பா, சொல்லி வைக்கிறேன். அப்புறம் ஏமாத்திர போகிறேன். பிளான் பண்ணுறான்டா. என்ன மச்சான், பெரிய ரகசியமா? ஃபேமிலி மேட்டர்ல வெளியே தெரியக்கூடாதுன்னா. ஃபேமிலி மேட்டரான்டா. அந்த ஆள் மாதிரி ஓவரா பண்றான்டா. சீக்கிரமே கிளைமேக்ஸ் கொண்டு வந்துடலான்னு இருக்கேன். என்ன பண்ண போற? பர்த்டே வருதுல்ல, இந்திராவை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். அன்னைக்கு கத்தம் இந்த ஆள் எப்பரா உன்னே நம்புறா? பணம் தான்டா, வேற என்ன. மதியோட சொத்துல பாதி தரேன்னு சொல்லியிருக்கேன். மதி சொத்தை இவர் தராராம். ஏதோ பர்த்டேக்கு பெருசா யோசிக்கிற போல. ஆமாடா, ரொம்ப பெருசா. பார்ட்டிக்கு இந்திராவை வர சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாம் சேர்ந்து அவ கதையை முடிக்கிறோம். அப்புறம் அந்த ஆள் மாதிரி என்ன பண்றான்னு பாத்துக்கலாம். மச்சான் சூப்பர்ரா, நீ ரொம்ப நல்லவன்டா. எல்லாத்தையும் எங்களை சேர்த்துக்கிற பாரு. என்னடா நீங்க இல்லாமல நம்ம எல்லாம் சேர்ந்து தான்டா பண்ணணும். சூப்பர் மச்சி. நீ என்ன கொலை பண்ணுவேன்னு மிரட்டினால அந்த ஆளுக்கு இருக்குது. அவன் பொண்ணோட நிலைமைய நினைச்சு அவன் சாகணும்டா. அவனோட நெஞ்சு பொம்முன்னு வெடிக்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும்.